லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. எம்மா, அத்தை வீட்டில் இல்லைன்னு நினைக்க. பேசாம திரும்பி போயிருவோம்மா. திரும்பி போறதுக்கா டப்பாய தூக்கிட்டு வந்தோம். இரு, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அத்தை உள்ள இருப்பாங்க, இப்ப வருவாங்க பாரு. என்ன ராதா, திடீர்னு உன் மவனை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்க? அதிசயமா இருக்கு. கையில் என்ன டப்பா? ஓஹோ, எனக்கு எதுவும் திங்கிறதுக்கு செஞ்சு கொண்டு வந்தியோ? பரவாயில்லையே, கொண்டா கொண்டா. ஏக்கா, இந்த டப்பா நிறைய மட்டும் கொஞ்சம் தோசை மாவு தாங்களே. தோசை மாவா? அப்ப அது வெறும் டப்பாயா? ஏக்கா, எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிட்டுக்கா, அதனால மாவு அரைக்க முடியல. கொஞ்சம் தோசை மாவு மட்டும் கொடுத்தீங்கன்னா தோசையை ஊத்தி தின்றுவோம்க்கா. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிட்டுனா என்ன, மாவு கிரைண்டர்ல தானே அரைக்க போறேன், அரைச்சு திங்க வேண்டியதானே. அது எனக்கு தெரியாதா? கிரைண்டர்ல தான் மாவு அரைக்க முடியும். ஆனா எங்க வீட்டு கிரைண்டர் வயரத்தை எலி கடிச்சு துப்பிட்டேன். அப்பனா அந்த முக்கு கடைக்கு போனீங்கன்னா தோசை மாவு விற்பா. ஒரு பாக்கெட் மாவு வாங்கினீங்கன்னா 3 பேர் நல்லா அழகா சாப்பிட்றலாம். போய் வாங்கிக்கோயே. கடை மாவா? கடை மாவு வாங்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன, எங்க வீட்டுக்காருக்கு அது ஒத்து வர மாட்டேங்கிக்கா. வயிற்றுக்கு சரியில்லாம போயிருது. அதனாலதான் கடை மாவு வாங்க யோசிக்க. வீட்டு மாவுன்னு அவர் பாட்டுக்கு நல்லா சாப்பிடுவாரு. அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேங்க்கா. கொஞ்சம் மாவு தாங்கக்கா. இப்படி அடுத்த வீட்டில் மாவு வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆட்டோ உரல்ல போட்டு கொஞ்சம் ஆட்டிடலாம்ல. கை ஒரு பக்கமா 2 நாளா வலிச்சுக்கிட்டே கிடக்குக்கா. இந்த தோள்பட்டையோட சேர்த்து வலிக்கு. இல்லைன்னா நானா விடுவேன். நல்லா ஆட்டோ உரல்ல போட்டு மாவு அரைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பக்குவமா மாவு அரைச்சி மெத்துன்னு இட்லி தோசைன்னு சுட்டு அடிக்கிடுவோம்ல. சரி, ஆட்டோ உரல்ல அரைக்க முடியாது, கை வலி வந்துட்டு, கிரைண்டரு ரிப்பேரு, எலி கடிச்சு துப்பிட்டு, ஃப்ரிட்ஜ் இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும், அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம்க்கா. இந்த டப்பா நிறைய மாவு கொடுத்தா போதும். சரி, கொண்டா, எடுத்துட்டு வாரேன். டப்பா சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுது. போதும்க்கா, போதும். இதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். இந்த டப்பா நிறைய மட்டும் கொடுத்தா போதும். நீங்களே உங்களுக்கு தான் அரைச்சி வச்சிருப்பீங்க. அதை நான் கேட்கறதே தப்பு. இதில் நான் எல்லா மாவையும் வாங்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு வேற கஷ்டமா இருக்கும். அதனால இந்த டப்பா நிறைய மட்டும் தாங்க. நாங்கள் ஆளுக்கு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுக்கிடுதோம். இந்த டப்பா நிறைய மாவு கொடுத்து விட்டா இவ குடும்பமே ஒரு வாரத்துக்கு உட்காந்து திங்கலாம். அவ்வளோ பெரிய டப்பாயை கொண்டு வந்துக்கிட்டு இதில் கொடுத்தா போதும்காங்க. ஆளை பாரு ஆளை. எம்மா, மாவுக்கு அத்தை வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. குழம்பு என்ன செய்ய போறீங்க? இருல மவனே, அம்மா அதுக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுதே. இந்தாடி, இதில் மாவு கொண்டு வந்திருக்கேன், கொண்டு போ. சரிக்கா, மாவு கொடுத்ததுக்கு தேங்க்ஸுக்கா. நான் போய் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிடுதேன். சரிடி, போயிட்டு வா. ஏக்கா, அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற குமார் என்ன கடை இருக்குல்லக்கா, அங்கே ஒரு பொருளுமே இருக்காதோ? என்ன பொருள் இல்லைன்னா? இட்லி பொடி இருக்கான்னு கேட்டேன்க்கா. தோசைக்கு வச்சு தொட்டு தின்னுக்கிடலான்னு அந்த மனசு இல்லைன்ட்டா இருக்கா. இப்போ அதை என்ன செய்யனே புரிய மாட்டேக்கி. இட்லி பொடி இருந்துச்சுன்னா தோசைக்கு தொட்டு தின்னுக்கிடலாம். நான் வேற என்னத்தை போட்டு செய்ய? கடையில் இல்லைன்னா என்ன, ஒரு கிளாஸ் உளுந்தம் பருப்பு போட்டிங்கன்னா வீட்லேயே அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிக்கிட வேண்டியதானே. கிரைண்டர் தானே ரிப்பேரு, மிக்சி நல்லா தானே இருக்கு. மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு பொடி அரைச்சிக்கோ. இல்லைன்னா ஒரு சில்லு தேங்காய் வச்சுன்னா அழகா சட்னி அரைச்சிடலாம். எதையாட்டு ஒன்று செஞ்சு திங்க வேண்டியதானே. சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய்லாம் காலி ஆயிட்டுக்கா. இனிமேதான் மார்க்கெட்டில் போய் வாங்கணும். சரி, இப்போதைக்கு பொடியை வச்சு சாப்பிட்டுக்கிடலாமேன்னு பார்த்தேன். உளுந்தம் பருப்புலாம் கிடக்கு. ஆனால் என்ன, இந்த பக்குவமா அரைக்க தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. பொடி நல்லா பக்குவமா அரைச்சாதானே நல்லா இருக்கும். அதான் கடையில் வாங்கி தின்றலான்னு பார்த்தேன். கடைக்காரன் வேற பொடி இல்லைன்ட்டா. இப்போ என்ன செய்யனே புரிய மாட்டேக்கே. அந்த கடையில் இல்லைன்னா என்னட்டி, பக்கத்து தெருவில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குல்ல, அங்கே பொடி இருக்கும். போய் கேட்டுப்பாரு, கிடைக்கும். இப்போதான் வார வழியில் அங்கே கேட்டு வந்தேன். அவர் கடையில் இட்லி பொடியே இல்லையா. நாளைக்கு தான் வாங்கி வைக்கான்னு இருக்காரு. நாளைக்கு தோசையை சுட்டு திங்க முடியுமா? இன்னைக்கு வயிறு பசிக்கு, இன்னைக்கு தோசை திங்கணும்ல. எம்மா, நேற்று தான் லட்சுமியத்தை இட்லி பொடி அரைச்சி வச்சாங்க. நான் இந்த வழியா போனேன்னா எனக்கு நல்ல வாசம் கமன்னு அடிச்சுது. பயப்பிள்ளை எப்படி போட்டு கொடுக்கு பாரு. அம்மா கேத்த பிள்ளை தான் இவன். ஆமாடி, மறந்தே போயிட்டேன். நான் இட்லி பொடி அரைச்சி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொண்டு வந்து தாரேன். ஏக்கா, ரொம்பலாம் கொடுக்காதீங்க. இந்த மாவுக்கு காண்ற அளவுக்கு மட்டும் ஒரு கிணத்துல போட்டு கொடுங்கக்கா. பிறகு நாளைக்கு வாங்கிட்டு வந்து தாரேன். காடை இட்லி பொடியை வச்சுக்கிட்டு எவ திம்பா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் அரைச்சாதான் பிடிக்கும். இவ அப்படியே வாங்கி கொண்டு வந்து கொடுத்து தள்ளிடுவா. பொய் மட்டும் நல்லா பேசுவா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் கொண்டு வரேன் இரு. இதுதான் எனக்கு உங்ககிட்ட ஏதாவது கேட்கறதுக்கே கூச்சமா இருக்குக்கா. ஏதாவது வாங்கிட்டு போறேன், திரும்பி கொண்டு வந்து கொடுத்தா நீங்க வேண்டாங்கீங்க. அதனாலதான் எரிச்சலா இருக்கு. கொடுத்தா வாங்கிக்கிடலாம்ல. சரி, பரவாயில்ல, விடுங்க. நீங்களே வேண்டான்ட்டீங்கல்ல. போய் இட்லி பொடி எடுத்துட்டு வாங்க. வீட்டில் போய் தோசை சுட்டு திம்போம்.
ஆமா, வாங்கிட்டு போற பொருளை பூரா அப்படியே திருப்பி கொண்டு வந்து கொடுத்து தள்ளிடுவா. இது வரைக்கும் ஒரு நாளும் கொண்டு வந்து ஒன்றும் கொடுத்தது கிடையாது. தக்காளி தான், வெங்காயம் தான், காப்பி தூள் தான், சீனி தான்பா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போவா. போறதோட சரி, இதெல்லாம் ஒன் வே டிராஃபிக் மாதிரி அப்படியே போயிரும், வராது. எம்மா, யாரும்மா நீ? ஒரு டப்பாயை மட்டும் தூக்கிட்டு வந்த, தோசமாவும் வாங்கிட்ட, இட்லி பொடியும் வாங்கிட்ட. நீ எல்லாம் விவரம் தெரியாம இருக்க கூடாது மவனே. அம்மாட்ட இருந்து நிறைய கத்துக்கோ, சரியா? ஆ சரிம்மா. இந்தாடி இட்லி பொடி. கொடுங்கக்கா கொடுங்க. இட்லி பொடி கிண்ணத்துல பார்க்கும் போதே அழகா இருக்கே. வாசம் வேற கம கமன்னு அடிக்கி. நல்ல பக்குவமா செஞ்சிருவீங்க என்னக்கா? சரி சரி, போயிட்டு வாடி. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை கிடக்கு, போய் தோசை சுட்டு தின்னு போ. சரிக்கா, மாவு கொடுத்ததுக்கும் பொடி கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸுக்கா. போயிட்டு வரேன். நமக்குன்னு எங்க இருந்து தான் வந்து சேரதாளுகளோ. வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியுதா, உடனே கொண்டாண்டு வந்துருவாளுங்க. ஐயோ முடியலையே, இடுப்பு கை காலெல்லாம் வலிக்கே. இந்த ஆண்டி ஏன் இப்படி பண்ணுதாங்க? இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? என்ன கீழே உட்காந்து கிடக்கா? ஐயோ முடியலையே, என்ன செய்ய? வேலை செஞ்சு பழக்கமே இல்லை, அதனால தான் இப்படி இருக்கு போல. சரி, நம்ம வீட்டு வேலையெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். இனிமேல் நம்மளே பார்த்துக்கிடுவோம். ஆண்டியை உட்கார வச்சுட்டு இனிமேல் நம்மளே எல்லா வேலையும் செய்யுவோம். என்ன டீ, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? உட்காந்துக்கிட்டு இருக்க? ஆண்டி, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஆண்டி. வீடெல்லாம் மாப்பு போட்டு தொடச்சி முடிச்சிட்டேன். பாருங்க, பளபளன்னு இருக்கு பாருங்க. காலு திடீர்னு சுளுக்கிக்கிட்டு, அதனால தான் உட்காந்துட்டேன். சாரி ஆண்டி. காலை சுளுக்கிக்கிட்டா? ஆமாம் ஆண்டி, எந்திக்க முடியல. ஐயையோ, என் மருமகளுக்கு காலை சுளுக்கிக்கிட்டா? அதுக்கு நான் தான் காரணம். நான் இப்படி சொன்னதுனால தானே அவளுக்கு காலை சுளுக்குனுச்சு. ஐயோ பாவம், வேலையே செய்யாத பிள்ளைய கொண்டு இவ்வளோ வேலையை ஒரே நல்ல செய்ய போட்டேனே. என் மேலே தான் தப்பு. மருமோளே, எந்திரிச்சு வாம்மா, அத்தை உடனே தூக்கி உட்கார வைக்கே. பரவாயில்ல ஆண்டி, நானே எப்படியாவது எந்திரிச்சு வாரேன். அத்தையை மன்னிச்சிருமா, என் மேலே தான் தப்பு. கேப்பாரு பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஆடிட்டேம்மா, மன்னிச்சிரு. இங்கே வா, மேலே வந்து உட்காரு. வா வா, பைய வாம்மா, வா வந்து உட்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அத்தையை மன்னிச்சிரு தங்கம். ஆண்டி, நீங்கள் ஏன் காலுக்கடியில் உட்காந்துருக்கீங்க? எந்திரிச்சு மேலே உட்காருங்க. காலு சுளுக்கி இருக்குல்லம்மா, அத்தை உனக்கு சுளுக்கு எடுத்து விடுதே. ஐயோ வேண்டாம் ஆண்டி, வலிக்கி. அத்தையே மன்னிச்சிருமா. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்கீங்க ஆண்டி? வீட்டு வேலையை தானே செய்ய சொன்னீங்க, அதில் என்ன தப்பு இருக்கு? நானே இனிமேல் எல்லா வேலையும் செய்யுதேன். வேண்டாம்மா வேண்டாம், இவ்வளோ வேலையும் செய்யறதுக்கு உனக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கு. நீ வேண்டாம், நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம்மா. ஐயோ அப்படியெல்லாம் என்னைய தனியாக பிரித்து பார்க்காதீங்க ஆண்டி, நான் உங்கள் மருமகா. இல்லைம்மா, நீ என் மருமகா இல்லை, நீ என் பிள்ளை, சரியா? இன்னும் உன்னை எந்த வேலையும் அத்தை செய்ய விட மாட்டேன். நம்ம ஆள் வச்சுக்கிடுவோம், வேலைக்கு ஒரு ஆளை போட்டால் போதும், சரியா? நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கொண்டா, அத்தை உனக்கு ஆளில் நல்லா சுளுக்கு எடுத்து விட்டுருதே. ஏதோ கேப்பாரு பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, யார் என்ன சொன்னாங்க? ஒரு விளங்காதவா இருக்கா, அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படி செஞ்சுட்டேன். மருமவளுகளை கொடுமைப்படுத்தணும், வீட்டில் வேலை செய்ய போடணும், நம்ம கைக்கு கீழே காலுக்கு கீழே தான் அவளுகளை போட்டு வைக்கணும், அப்படி இப்படின்னு சொன்னா. நானும் அதை கேட்டுட்டேம்மா. என் மவனை பிரிச்சிருவியோன்னு பயந்து போய் தான் இப்படி செஞ்சுட்டேன். என்ன சொல்லுதீங்க ஆண்டி? மவனை பிரிச்சிருவனா? அந்த கிறுக்கச்சி அப்படித்தான் சொன்னான். நீ வந்து பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அதனால என் மவனை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன், என்னைய அனாதையாக்கிடுவேன், அப்படி இப்படின்னு சொன்னாலா. அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேம்மா. என்ன ஆண்டி இப்படி சொல்லுதீங்க? எனக்கு எங்கள் அம்மா எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் நீங்களும் முக்கியம். இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமா? மன்னிச்சிருமா, இனிமே அது மாதிரி பேச மாட்டேன். ஆண்டி, எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். தனித்தனியாக போய் இருந்தால் அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. நான் எப்படி உங்களை அனுப்பி விட்டுட்டு சூர்யா கூட இருப்பேன்னு நினச்சிங்க? எனக்கு அவனை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். மருமோளே, நீ அத்தை மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா? ஆமாம் ஆண்டி, நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஐ லவ் யூ ஆண்டி. என் தங்கமே, இனிமேல் எவ்வளோ வந்து நம்மளை பிரிக்க முடியாது. இருக்கட்டும், அந்த எடுபட்ட சிரிக்கியை நான் கவனிச்சுக்கிடுதேன். காலை போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்கீங்க, வலிக்கி. நல்லா அழுத்தி விட்டா தானே சுளுக்கு போகும், பேசாமல் கிடையேன். வலிக்கி வலிக்கி வலிக்கி. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காளான்னு பாரு, வலிக்கி வலிக்கின்னு கத்திக்கிட்டே கிடக்கா. சும்மா இருக்கியா, தோலை உரிச்சு தொங்கூடட்டா? என்னடி, அது அந்த கோக்கி குமார் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாமல. நீ இன்னும் என்ன கல்யாணத்தை பத்தி பேசாம இருக்க? முதல்ல நம்ம பேசணும்ல, சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும்னு. ஆமாக்கா, என்ன இருந்தாலும் இது எனக்கு ரெண்டாவது கல்யாணம் தானே, அதனால கல்யாணம் பண்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குக்கா. எல்லாரும் என்ன பத்தி ஏதாவது பேசுவாங்கல்ல. அடுத்த
மத்தவங்கள பத்தி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீனா நீ வாழ்க்கையில நிம்மதியாவே வாழ முடியாது. உன் வாழ்க்கைய மட்டும் நீ பாரு. எதுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏக்கா எல்லாரையும் கூப்பிட்டுலாம் கல்யாணம் பண்ண வேண்டாம்க்கா. சும்மா சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிடலாமா? அதுவும் சரிதான் மட்டி. கோயில்ல வச்சு கல்யாணம் பண்றது நல்ல விஷயம்தான். ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சோன்னு வச்சுக்கோயே, அவன் 2 லட்சம் கொடு 3 லட்சம் கொடுன்னு வாடகை கேட்பான். அந்த துட்டை வச்சுக்கிட்டு நம்ம அழகா நகையை வாங்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆமாக்கா, அதான் நானும் யோசிச்சேன். சரி, அப்ப நான் ஒண்ணு செய்யுவோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உனக்கு அவனுக்கு கல்யாணத்தை வச்சிருவோமா? சரிக்கா, குமார்கிட்ட இதை பத்தி சொல்றேன். அவங்கிட்ட முதல்ல சொல்லி வச்சிரு. பிறகு நாம என்ன செய்யணும்? எல்லாரையும் கூப்பிடணும்ல. நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிடுவோமா? ஏக்கா ஒரு மாதிரி இருக்கே, அவங்களாம் வந்தா ஏதாவது சொல்லுவாங்களா? கேனத்தை நம்ம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடி வெளுத்துருவேன் பார்த்துக்கோ. பேசாம கடை அதில் நான் பார்த்துக்கிடுதேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அப்படிப்பட்டவங்க தான். அதனால அவங்களெல்லாம் நம்ம தைரியமா கூப்பிடலாம். அவங்க வந்து உன்னைய வாழ்த்த வேண்டாமா? சரிக்கா, அப்பனா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிடலாம். சரி, நாம ஊர் கோயில்ல வச்சு நல்ல அழகா தாலியை கட்டி கல்யாணத்தை முடிச்சிருவோம். பிறகு வந்திருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். அதோட கதை முடிஞ்சிரும். சரியா? அப்புறம் சாயந்தரமா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். சரிக்கா, அப்படியே செஞ்சிருவோம். நீ முதல்ல இந்த விஷயத்தை குமார் கிட்ட சொல்லிடு. அதுக்கு பிறகு மத்த எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிடுதே. சரிக்கா. சரிடி, உனக்கு இன்னைக்கு லீவு. அதனால மத்தியானம் நீ தூங்கிட்டு கிடக்க. எனக்கு கடைக்கு போகணும். உன் கூட சேர்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்தேன்னா வேலை நடக்காது. நான் போயிட்டு வரேன். சரிக்கா, ரேஷன் கடைக்கு போயிட்டு எப்போ வருவீங்க? எப்போ வர்ற மாதிரி வந்துருவோம் மட்டி. சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. நான் குமாருக்கு ஃபோன் அடிச்சு பேசிடுதேன். நீங்க வரும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். சரிடி, நான் வெளியே போறேன். நீ கதவை உள்ள மூடிக்கோ. சரியா? சரிக்கா. லட்சுமி அக்கா, என்ன செய்வீங்க? துணி துவச்சிக்கிட்டு இருக்க மாட்டி. இவன் அந்த லட்சுமிக்கு எதுக்கு ஃபோன் அடிக்கா? அவகிட்ட என்னைய பற்றி போட்டு கொடுக்க போறான்னு நினைக்கேன். கேட்போம், என்ன பேசுதான்னு கேட்போம். என்னைய பற்றி மட்டும் ஏதாவது சொல்லட்டும். செத்தா இவா. என்ன டி, திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்க? என்ன சொல்லு? லட்சுமி அக்கா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன். என்ன டி, கேளு. ஏக்கா, திடீர்னு எங்கள் அத்தை இன்னைக்கு வந்து என்கிட்ட மசாலா அரைச்சி குழம்பு வை, அப்போ தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்கக்கா. என்னைய பற்றி தான் பேசுதா? சரி, மசாலா அரைச்சியா? ஆமாக்கா, மசாலா அரைச்சேன். ஆனால் அதில் என்னமோ குறையிற மாதிரியே தெரியுதுக்கா. தேங்காய் வச்சு அரைச்சேன், பிறகு வத்தல் வச்சேன், மல்லி வச்சேன். வேற என்னது வைக்கணும்? ஏண்டி, மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதானே? எதுக்கு அம்மியில் போட்டு அரைச்சிட்டு கிடக்க? ஏக்கா, எங்கள் அத்தை இன்னைக்கு தான் வந்து என்கிட்ட ஆசையாக கேட்டாங்கக்கா, அம்மியில் மசாலா அரைச்சி குழம்பு வச்சு தாமரப்போங்களேன்னு. அதனால தான் வைக்கேன். இது வரைக்கும் எங்கள் அத்தை என்கிட்ட கேட்டதே இல்லை பார்த்தீங்களா? அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்க்கா. எங்கள் அத்தை எப்போயாவது என்கிட்ட ஏதாவது கேட்க மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் அத்தைக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வைக்கணும்ல, அதான் கேட்டேன். மசாலா அரைச்சிட்டேன். இன்னும் வேறு என்ன செய்யணும்? அதில் 2 சீரகத்தையும் 2 சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு நச்சு உள்ளே போட்டுரு. அது நல்ல வாசமாக இருக்கும். மசாலாவோட சேர்த்தா அரைக்கணும்? ஐயோ, நான் மசாலாவெல்லாம் வலிச்சு வச்சு அம்மியை கழுவிட்டேனே. மசாலா அரைச்சி வலிக்க போகும்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் 4-5 பொடி வெங்காயத்தை போட்டு 4 சீரகத்தை போட்டு நல்லா நச்சுட்டு அதை தூக்கி அப்படியே குழம்புக்குள்ளே போட்டுறணும். அப்போ குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். நீ போடலைன்னா பரவாயில்ல, இந்த சின்னதாக ஒரு உரல் வச்சிருப்பல்ல, அதுக்குள்ளே ஒரு 4 பொடி வெங்காயத்தை போட்டு 4 நெய்யை நச்சு உள்ளே போட்டுரு. ஏக்கா, அப்படி போட்டால் டேஸ்ட்டு ஒன்றும் மாறாது இல்லைக்கா? நல்லா இருக்கும்ல? ஏன்னா எங்கள் அத்தை ஆசையாக கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அத்தைக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கணும். அதெல்லாம் மாறாத டீ. நம்ம எப்படினாலும் அம்மியில் வச்சு நைக்க போகிறோம். அதுக்கு பதிலாக உரலில் போட்டு நைக்க, அவ்வளோதானே வித்தியாசம். ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏக்கா, நான் குழம்பு வச்சோன்னே ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கொண்டு வந்து உங்களுக்கு தாரேங்க்கா. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுதீங்களா? அதில் ஏதாவது குறையுதா மாற்றணுமான்னு சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த தடவை எங்கள் அத்தைக்கு வச்சு கொடுக்கும்போது நான் நல்லா வச்சு கொடுக்க முடியும். சரி டீ, நீ கொண்டு வா. குழம்பு வச்சுட்டு கொண்டு வா, நான் பார்த்து சொல்லுதேன். ஏக்கா, புளி குழம்புக்கு என்னது கூட்டுக்கு வச்சா நல்லா இருக்கும்க்கா? கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். புளி குழம்புக்கு கீரை கடையணும், ஆம்லேட்டு போடணும், அப்பளம் பொரிக்கணும். அதுக்கு பிறகு எந்த கூட்டு காய் வச்சாலும் நல்லா இருக்கும். சரிக்கா, அப்படின்னா நான் ஆம்லேட்டும் போட்டுருதேன், கூட்டு ஒன்று வச்சிருதேன், கீரையும் கடைஞ்சிருதேன், அப்பளத்தையும் பொரிச்சு வச்சிருதேன். எங்கள் அத்தை நல்லா திருப்தியாக சாப்பிடட்டும். சரி டீ, வச்சு கொடு. சரிக்கா, நான் ஃபோனை வைக்க என்ன போய் சாப்பாடு செய்ய போகிறேன். லட்சுமி அக்காட்ட கேட்டாச்சு, அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட வேண்டியதான்.
அத்தை இன்னைக்கு நல்லா சாப்பிடுவாங்க. மருமோளே, எத்த என்னாச்சு? எதுக்கு அழுவுதீங்க? கண்ணில் தூசி கீசி விழுந்துட்டா? இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீ என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க மருமோளே, நான் தான் அதை புரிஞ்சுக்கிடாம போயிட்டேன். எத்த என்ன சொல்லுதீங்க தே? குழம்பு கேட்டீங்கல்ல, இருங்க உங்களுக்காண்டி குழம்பு வச்சு தாரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மருமோளே, நான் தான் கிறுக்கு பிடிச்சி போய் இப்படிலாம் பேசிட்டேன். நீங்க என்னத்தை பேசுனீங்க? நீங்க ஒண்ணுமே பேசலையே. அந்த கனகா மெண்டல் இருக்கால, அவ தான் சொன்னா. கனகாவா? நெட்டச்சி மாமியாரா? அவங்க என்ன சொன்னாங்க? உனக்கு என் மேலே பாசம்லாம் கிடையாதான், அத்தை அத்தைன்னு சும்மா நடிச்சுக்கிட்டு அலையுதியான். எல்லாம் இந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் தானாம். எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு என் மண்டையில் கல்லை கொண்டு போட்டு என்னைய கொன்றுவேன், இல்லைன்னா சோத்தில் விஷத்தை கலந்து கொடுத்து கொன்றுவேன்னு சொன்னா. என்ன டீச்சரிக்க? அவங்க அப்படி சொன்னாங்கன்னு நீங்க நம்பிட்டீங்களாக்கும். நானும் நம்பிட்டேன் மருமோளே. நான் தூங்கும்போது நீ மண்டையில் கல்லை கொண்டு போட்டுருவியோன்னு பயந்தேன். அதனால தான் அம்மியில் போட்டு மசாலா அரைச்சா உன் கையெல்லாம் காந்தும்ல, அதனால தான் உன்னைய போட்டு அரைக்க போட்டேன். சரி, அம்மியில் மசாலா அரைச்ச கையெல்லாம் காந்தலத்தே. அப்படியே காந்தனாலும் பரவாயில்ல, யாருக்காண்டி செய்தேன்? எங்கள் அத்தைக்காண்டி தானே செய்யுதேன். அதில் என்ன தப்பு இருக்கு? மன்னிச்சிரு மருமோளே, நீ மிக்சிலே மசாலா அரை. நான் அப்படிலாம் உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன். அந்த கிறுக்கச்சி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அப்படியே ஆடிட்டேன். இனிமே அவள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். எத்தே அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னே தெரியலத்தே. நெட்டச்சியை போட்டு பாடா படுத்துதாக. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுத்தே. பாவம் அந்த பிள்ளை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அவளும் செய்ய தான் செய்கிறா, இருந்தாலும் அவங்களுக்கு அவளை பிடிக்கவே மாட்டேங்குதே. அவளுக்கு ஏதாட்டும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் மருமோளே. சரித்தே, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்காதீங்க. போங்க, நான் மசாலாலாம் அரைச்சி முடிச்சிட்டேன். குழம்பு வச்சிருது என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதோட நிறுத்திக்கோ. இன்னுமெல்லாம் மசாலாலாம் நீ அரைச்சிட்டு கிடக்காது என்ன? எத்த இன்னைக்கு குழம்பு வைக்கிற லட்சணம் எப்படி இருக்குன்னு தெரியல. அரைச்சி வச்சிருக்கேன், பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே செய்வோம் தே, இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிருவோம். சரியா மருமோளே, உனக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் சொல்லுன்னு. எத்த ஏன்த்த இப்படிலாம் பேசுதீங்க? நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? வேற மாமியாராக இருந்தால் என்னை இந்த நேரத்துக்கு என்னெல்லாம் பாடுபடுத்தி இருப்பாங்க. நீங்கள் என்கிட்ட எப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மாவே என்னைய வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. நீங்கள் தான் எனக்கு அம்மா மாதிரி இருந்து என்னைய நல்லா பார்த்துக்கிடுதீங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்கத்தே போக போகிறேன். சரி மருமோளே, இனிமே அத்தை அப்படிலாம் எதுவுமே செய்ய மாட்டேன். நம்ம 2 பேரும் எப்பவும் போல இருப்போம்னு. சரி தை, நீங்கள் போய் உள்ள ரூமில் ரெஸ்ட் எடுங்க. நான் குழம்பு வச்சுட்டு கூப்பிடுதேன். சொல்லிட்டி. சரி சரி, நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். அதே மாதிரி எல்லாவட்டையும் போய் சொல்லிட்டேன். எல்லாவளும் இன்னைக்கு போட்டு மருமகளை பாடா படுத்தியிருப்பாளுங்க. ஆமாம், எங்கள் வீட்டு குமரியை விட்டு வைக்கலையே. அவள் துணியும் போட்டு அள்ளி போட்டு இன்னைக்கு துவைக்க விட்டுட்டோம்ல. வாஷிங் மிஷின் கிடக்கு, அதில் போட்டிருந்த துணியை தான் அள்ளி வெளியே போட்டு துவைக்க சொன்னேன். துவைச்சா எல்லாத்தையும் நல்லா துவைச்சி போட்டா. அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே துவைச்சா. சரி சரி, அவன் வந்துட்டான். பிறகு பேசுறது என்ன, வச்சிருதே. சித்தி, யாரு போன்ல? வேற யாருப்பா? என் தங்கச்சி தான் பேசுதா. சித்தி, நெட்டம்மா எங்க? மகாராணி இங்கே எங்கே இருக்க போறா? இந்த நேரத்துக்கு அவ ரூம்ல தானே கிடப்பா. கையில் என்ன கவரு? நெட்டம்மா புரோட்டா கேட்டா சித்தி, அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ இப்படியே கடை பொருளா வாங்கி வாங்கி கொடு. தின்னுட்டு மலை மாடு மாதிரி அலையுதா. ஏன் சித்தி இப்படிலாம் பேசுதீங்க? அவளுக்கு நான் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து எவ்வளோ நாள் ஆயிட்டு தெரியுமா? நேற்று தான் ஆசைப்பட்டு புரோட்டா வேணும்னு கேட்டா. நேற்று மறந்து போய் வந்துட்டேன். அதை இன்னைக்கு ஞாபகமாக வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? போ, கொண்டு போய் கொடு போ. இவங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு நெட்டம்மாவை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொண்டாட்டிக்கு மட்டும் உளுந்து செய்வானுங்க. இங்கே ஒரு சித்திக்காரி உட்காந்துருக்காளே, அவளுக்கு 2 புரோட்டா வாங்கிட்டு போகும், இல்லைன்னா ஒரு 2 நெய் தோசையை வாங்கிட்டு போகும். அதெல்லாம் கிடையாது. பொண்டாட்டி மட்டும்தான் கண்ணில் தெரியவா. ஓன் பொண்டாட்டியை மட்டும் இல்லை, அவள் கூட்டாளிகளையும் சேர்த்து வீட்டை விட்டு விரட்டுதேன் பாரு. இந்த அத்தை கிழவிக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு மெண்டல் பிடிச்சிட்டு போல. காலையிலேருந்து என்னைய போட்டு படா படுத்திக்கிட்டு கிடக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் துணி துவைச்சிருக்கேன். ஐயோ கடவுளே, காய்ச்சலே வந்துட்டு உடம்பெல்லாம் காந்துது, கண்ணெல்லாம் எரியுது, மூக்கெல்லாம் வலிக்கி. என்ன செய்ய? என்னையை மட்டும் படா படுத்தியிருந்தா கூட நான் மன்னிச்சிருவேன். மாலாக்காவையும் சிம்ரனையும் இது கொடுமைப்படுத்தியிருக்கு. அவங்க மாமியார் மனசில் பூந்து என்னத்தையோ சொல்லி கெடுத்து விட்டு அவங்களையும் இப்படி கொடுமைப்படுத்த வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பொம்பளையா? என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வருது? நெட்டம்மா, இங்கே பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. நெட்டம்மா, நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? சரி சரி. என்னாச்சு நெட்டம்மா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ராமு. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னா ஏன் சும்மா அழுதுகிட்டு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா?
ஐயையோ, உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்கே. திடீர்னு எப்படி காய்ச்சல் வந்துச்சு? தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போவோம் நெட்டம்மா, வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு காய்ச்சல் வந்திருக்கு? இப்படி அழுதுட்டு கிடக்க? என்ன நெட்டம்மா, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. ஒன்றும் நடக்கலை. நீ ஸ்ட்ராங்கான ஆளாச்சே, உனக்கு அவ்வளோ சீக்கிரம் காய்ச்சல் வராதே. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? நீ என்கிட்ட சொல்லலைன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உங்கள் சித்தி என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? என்ன செஞ்சாக? நேற்று உங்கள் சித்தியும் மாலாக்கா மாமியாரும் சிம்ரன் மாமியாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. அவங்க கூட இதுக்கு போய் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு அலையுதாக? அவங்க 2 பேருக்கு இவங்க தான் ஐடியா கொடுத்துருக்காங்க. மருமகளை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும், வீட்டில் வேலைக்காரி மாதிரி எப்படி நடத்துறது, நம்மளுக்கு கீழே வச்சுக்கிடுறது எப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயையோ, சித்தி இப்படியே செஞ்சாக? ஆமாம் ராமு, இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே சிம்ரன் மாமியாரும் மாலாக்கா மாமியாரும் அவங்கள போட்டு கொடுமைப்படுத்தி பாடா படுத்தியிருக்காங்க. இந்த சித்தி திருந்திட்டாங்கன்னு நினைச்சா ஏன் இப்படி பண்ணுதாக? அது மட்டும் இல்லை ராமு, இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? நெட்டம்மா அழாம சொல்லு. காலையில் இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு காப்பியெல்லாம் கொடுத்துட்டேன் ராமு. அதுக்கு பிறகு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன். சரி கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, போய் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வருவோமேன்னு கிளம்புனேன். வழக்கம் போல நீ தினம் அப்படி தானே பண்ணுவ? ஆமாம் ராமு, அதே மாதிரி தான் கிளம்புனேன்னா அப்போ என்னையே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. வெளியெல்லாம் போகக்கூடாது, வீட்டு வேலையை பாருன்னாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் தேன்னு நான் சொன்னேன், கேட்கவே இல்லை. துணியை துவைனாங்க. துணியை தான் வாஷிங் மிஷினில் போட்டிருக்கனேன்னு சொன்னேன்னா அவங்க கேட்கவே இல்லை. வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோ துணியை அள்ளி கொண்டு வந்து போட்டு என்னையை துவைக்க சொல்லிட்டாங்க. வாஷிங் மிஷின்ல போட்ட துணியவா துவைக்க சொன்னாங்க? ஆமாம் ராமு, அது மட்டும் கிடையாது, அவங்க பீரோலேருந்து நிறைய துணியை அள்ளி கொண்டு வந்து டப்புக்குள்ளே முக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதையும் சேர்த்து துவைச்சிருன்னு 4 டப்பு நிறைய துணியை துவைச்சிருக்கேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் துணி துவைச்சிட்டு வந்து இப்போ தான் படுத்தேன். குறுக்கெல்லாம் வலிக்கி, அதுதான் காய்ச்சல் வந்துட்டு. இந்த சித்தி எவ்வளவு சொன்னாலும் திருந்த மடைக்காங்களே. சரி இரு, இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுதே. வேண்டாம் ராமு, உங்கள் சித்தியாச்சேன்னு தான் நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்க்காத. அவங்க உன்னைய கொடுமைப்படுத்தினாங்கன்னா நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பதிலுக்கு பதில் என்ன செய்யணுமோ செஞ்சிரு. சரி, இனிமே நான் அவங்கள பார்த்துக்கிட்டுதேன், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. சரி நெட்டம்மா, முதல்ல வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். வேண்டாம் ராமு, வீட்டிலேயே காய்ச்சல் மாத்திரை இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிடுதேன். நான் உனக்காண்டி ஆசையா புரோட்டாவும் மட்டன் சுக்காவும் வாங்கிட்டு வந்தேன். என்னால் இன்னைக்கு சாப்பிட முடியாது ராமு, காய்ச்சல் ரொம்ப அடிக்கல. நாளைக்கு சாப்பிடுதேன். இதை வச்சு நாளைக்கு எப்படி சாப்பிட முடியும்? நாளைக்கு வேற வாங்கி தாரேன். அப்போனா இதை நீங்கள் சாப்பிடுங்க. வேண்டாம் நெட்டம்மா, நீ சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட முடியும்? எனக்கும் வேண்டாம். சரி, வாங்கின புரோட்டாவை வீணாக்க வேண்டாம். ஒரு காய்ச்சல் மாத்திரையை போட்டுக்கிடுதேன். ஒரு மணி நேரம் கழிச்சு காய்ச்சல் விட்டுரும். விட்ட பிறகு புரோட்டாவை என்னென்னு பார்த்துருவோம். புரோட்டாவை பார்த்த பிறகு காய்ச்சல் விடாமையா இருக்கும். அத்தை பாட்டிக்கு திடீர்னு என்னாச்சு? மாலாவை போட்டு அம்மியில் மசாலா அரைச்சி குழம்பு வை அப்படி இப்படின்னு இருக்காங்க. சரி, மாமியாருக்காண்டி அவ செய்யுதா, செய்யட்டும். காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்க போனால் இந்த கண்ணி என்ன ஆனாள்? ஏங்க யாரையுமே காணுமேன்னு பார்த்தேன். கொஞ்சம் அந்த அடுப்பங்கரையிலேருந்து ஒரு 2 வெங்காயத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து தாங்களே. வெங்காயமா? நான் எதுக்கு எடுத்துட்டு வரணும்? ஏங்க எடுத்துட்டு வாங்கங்க, வெங்காயம் வெட்டுனேன் காண மடக்கி, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. முதல்ல இப்படித்தான் ஆரம்பிப்பீங்க. ஏங்க 2 வெங்காயத்தை எடுத்துட்டு வாங்களேம்ப. சரின்னு நானும் போனா போதுன்னு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு ஏங்க ஒரு 2 வெங்காயம் மட்டும் வெட்டி கொடுத்துருங்கங்க, அவசரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப. சரின்னு நானும் போனா போதுன்னு வெட்டி கொடுப்பேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஏங்க இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு சட்டியில் போட்டு வதக்கிருங்களேன்ப. இப்படியே என்னைய வறுக்கிறது பொரிக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்ய வச்சிடலான்னு பாக்கியோ? இந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் வெங்காயம்லாம் எடுத்துட்டு வந்து தரமாட்டேன். ஏ அப்பா, 2 வெங்காயம் தானே கேட்டேன், அதுக்கே மனசை எப்படி பியாதி எடுக்க உங்களுக்கு? வேலை செய்யறதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு லட்சுமி, நான்லாம் செய்ய மாட்டேன். எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, பக்கத்து ஊர் பண்ணையாரும் அவனை கெட்டிக்கோ, அவன் தான் நல்ல பையன், நல்ல பணக்காரன் வேற, உன்னை நல்லா பாத்துக்கிடுவான் அப்படி இப்படின்னாரு. நான் கேட்டேனா?
இந்த வீணா போன விளங்காத மனுஷனை தானே கெட்டுவேன்னு ஒத்த காலில் நின்று கடைசியில என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே. கடவுளே, காளியாத்தா மாரியாத்தா, இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன்? இந்த மனுஷன் ஒரு வெங்காயம் கூட எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேக்காரே. என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? ஒரு வீடு உண்டா, ஒரு வாசல் உண்டா, ஒரு துணிமணி உண்டா, ஒரு நகை நட்டு உண்டா? ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே அந்த பணக்கார பையனை கட்டிக்கிட்டு ராணி மாதிரி வாழ்ந்திருக்கலாமே. இந்தாம்மா, வெங்காயம் எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ, கூடையே தூக்கிட்டு வந்துட்டேன். ஆயுதத்தை கையில் எடுத்தாதான் வேலை நடக்குன்னு. பணக்கார வீடு தான் ஐயா. நல்ல பழங்களை வாங்கி வாங்கி குமிச்சு வச்சிருக்காளுங்க. விதவிதமா ரகரகமா எத்தனை பழம் வச்சிருக்காளுங்க. இத்தனை பழங்களை ஒன்றா கிண்ணத்தில் வெட்டி போட்டு அதை எடுத்து கருக்கு கருக்குன்னு சாப்பிட்டோம்னா என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. எம் 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 எம். அங்கே பாருங்க ஆண்டி, எப்படி எல்லா பழத்தையும் வெட்டி வெட்டி சாப்பிடுதாங்க பாருங்க. பேசாமல் இதெல்லாம் வீடியோ எடுத்து உங்கள் மாமனாருக்கு அனுப்புனா என்ன? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஆண்டி. சாப்பிட்ற விஷயத்தில் கணக்கு பார்க்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே சாப்பிடுதாங்க. நல்லா சாப்பிடட்டும்னு கூட கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து போடுவார். ஆமாம் ஆமாம், அந்த மனுஷன் அப்படித்தான் செய்வார். நிறைய வாங்கி கொண்டு வந்து போட்டு அவளை திங்க சொல்லுவார். ஆண்டி, நம்ம பிளான் போட்ட மாதிரியே செஞ்சிருவோம். சரி சரி, அப்படியே செஞ்சிருவோம். சரி, அப்படின்னா இவங்க செஞ்ச சாப்பாடு எல்லாத்துலேயும் நம்ம மிளகாய் பொடி உப்பு எல்லாத்தையும் தட்டி வச்சிருவோமா? இருட்டி, எல்லாத்துலேயும் மிளகாய் பொடி அள்ளி போட்டுட்டீங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி சாப்பிட? நம்மளும் அதை தானே சாப்பிட வேண்டி இருக்கும். நம்மளுக்கு தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சிருவோம். அதுக்கு பிறகு மிச்ச குழம்புல மிளகாய் பொடியை தட்டுவோம். சரி ஆண்டி, நீங்கள் அங்கே தூரமாக போயிருங்க. நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கேன். நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றிட்டு மிச்ச குழம்பு கொடுங்க. மிளகாய் பொடியை போட்டு கொண்டு வந்து நான் இங்கே வச்சிருதே. ஆஹா, மீன் குழம்பு பார்க்கவே நல்லா அழகா இருக்கே. இன்னைக்கு சாப்பிட்டா நல்ல ருசியாக இருக்கும் போலயே. இன்னைக்கு இந்த நல்ல மீன் குழம்பு சாப்பிட எனக்கும் எங்கள் அத்தைக்கு மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கு. அங்கிளுக்கு கொடுத்து வைக்கல. பாவம் அங்கிள். கொண்டாட்டி, அங்கே நின்று என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு மிளகாய் பொடி அள்ளி தட்டுங்க. நீ போய் அந்த சோத்து பானையெல்லாம் தூக்கிட்டு வா. ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு ருசியில் இருக்குது. நல்லா இருக்குது. இதில் நல்லா கொஞ்சம் தேனை ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேன் பாட்டில் எங்கே வச்சிருக்காளுங்கன்னு தெரியல. அதை நாளைக்கு கண்டுபிடிச்சி வச்சிடணும். அப்போ இந்த நாளைக்கு பழத்தெல்லாம் சாப்பிடும்போது நல்லா தேனை ஊற்றி நல்லா சூப்பராக சாப்பிடலாம். மருமோளே, குழம்பு ரெடி ஆயிட்டு, நீ சோத்தை சீக்கிரம் கொண்டா. எத்தி, சோத்தில் மிளகாய் பொடியை போட்டுறாதீங்க தே, உப்பு போடுங்க. நம்மளுக்கு சோறு எடுத்து வச்சாச்சு. மற்ற சோத்தில் பூரா உப்பு அள்ளி தட்டியாச்சு. இது உப்பா சோறானே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ உப்பு அள்ளி தட்டி இருக்கேன். அடுத்து பொரிச்ச மீன். இந்த மாமியார் மருமகளும் எங்கே போய் தொலைஞ்சாளுங்கன்னு தெரியல. இன்னைக்கு பூரா சத்தத்தையே காணும். ஆண்டி, சோறில் உப்பு போட்டுட்டோம், குழம்புல மிளகாய் பொடி போட்டுட்டோம். இந்த மீனில் என்னத்தை போட? ஒரு பக்கம் மிளகாய் பொடியும் ஒரு பக்கம் உப்பையும் அள்ளி தட்டு மருமோளே. சரி ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டுட்டேன். அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. இப்போ கொண்டு போய் அவ்வளோத்தையும் அங்கே வச்சுட்டு நைஸாக ஓடி வந்துரு. டப்பா வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிட்டேன். அப்படின்னா நான் வந்தது உங்களுக்கு தெரியாது. நாம் எத்தனை தடவை உள்ளே வந்தோம். இவ்வளோ பாத்திரத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் கழித்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். இவ பாட்டுக்கு என்ன தின்னுக்கிட்டு இருக்கா பாரு. பேசாமல் கூப்பிட்டுருங்க ஆண்டி. ஏம்மா அலமேலு, என்ன வேலை நடக்கு? ஐயோ, இவளுக்கு 2 பேரும் எங்கே காணுமே நினச்சேன். வந்துட்டாளுகளே. எம் 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 எம். என்னம்மா சொல்லுங்க. ஐயா காண்டி பழத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தேன். அங்கிள் வந்துட்டாரு, அவருக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரிம்மா, போய் உட்காருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வரேன். எங்க 2 பேருக்கு வேண்டாம். நாங்கள் 2 பேரும் பிறகு சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்கள் அங்கிளுக்கு மட்டும் வைங்க. ஏம்மா, சாப்பாட்டு நேரம் ஆயிட்டுல. நல்ல மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடலாம்ல. சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ அவருக்கு மட்டும் வை. எங்கள் 2 பேருக்கு வயிறு சரியில்லை, நாங்கள் பிறவு சாப்பிட்டுக்கிட்டுதோம். அது எப்படி மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரே நேரத்தில் வயிறு சரியில்லாமல் போகும்? அந்த கதையெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? வாங்கிட்ட எதுக்கு நாங்கள் அதெல்லாம் சொல்லணும்? எங்களுக்கு இப்போ வேண்டான்னா வேண்டாம். நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாரு. சரிம்மா, நான் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கேன். அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கேன்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒன்று ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கேன்னு சொல்லு, இல்லைன்னா தலைவருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா அவர் பேர் சொல்லி கூட கூப்பிடு. சரியா? அவருக்கு இவருன்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா மண்டையை பொழந்துருவேன் பார்த்துக்கோ. அவர் என் புருஷன், நான் மட்டும்தான் அவரை அவருன்னு சொல்லணும். சரி சரி, ஐயாக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். இவளுக்கு 2 பேருக்கு சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துறணும். ஆஹா, மீன் குழம்பு பார்க்கவே சூப்பரா இருக்கே. அண்ணா, சின்ன 2 பொரிச்ச மீன் வைக்கவா?
இருங்கம்மா, சாப்பிட்டுக்கிடுதே. சாப்பிட்டுட்டு கேட்க என்ன, நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய சாப்பிடுவேன். ஆண்டி, இந்த சாப்பாடை ஒரு வாய் தின்னாலே இவர் ஓடிடுவாரே, இவர் எப்படி நிறைய சாப்பிடுவாரு? நடக்கிறது வேடிக்கை பாரு நந்தினிம்மா. எம் 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 எம். ஐயோ, யாரோ எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. அப்படி போடு. சூப்பர் சூப்பர், நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆகுது. ஏம்மா, சோத்துல என்னத்தம்மா போட்ட? மீன் குழம்பு நல்லா ருசியா இருந்துச்சு தலைவரே, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தனே. டேஸ்ட் பண்ணி பாத்தியா? வயிறு பசி தாங்க முடியல. நல்ல அழகா மீன் குழம்பு சாப்பிடலாமேன்னு ஆசையா வந்து உட்கார்ந்தேன். என்ன கேவலமா சமைச்சு வச்சிருக்க? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? இத மனுஷன் திம்பானா? என்ன சொல்லுதீங்க? நான் நல்லா தானே சமைச்சேன். உப்பு கருக்கி. ஐயோ, சோத்துல உப்பா உப்புல சோறான்னு தெரியல. என்ன உப்பு, வாயில வைக்கவே முடியல. குழம்புல உரப்பு தாங்க முடியல. குழம்புல வெறும் மிளகா பொடி வாடை அடிக்கி. சை, என்னது இது? குழம்பா என்னமும்மா? ஐயோ கடவுளே, இதெல்லாம் ஒரு குழம்புன்னு வச்சு கொண்டு வந்து தட்டில் ஊற்றி கொடுத்துருக்கா. ஆண்டி, சூப்பர் சூப்பர், பாருங்க. ஏம்மா, நீ நல்லா சமைப்பேன்னு தானம்மா உன்னைய கொண்டு வந்து வேலைக்கு வச்சேன். நீ என்னம்மா இவ்வளோ மோசமாக சமைச்சு கொடுத்துருக்க? அண்ணாச்சி, ஏதோ தப்பு நடந்துட்டு போல அண்ணாச்சி, மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. இந்த ஒரு தடவைக்கு மன்னிச்சிருங்க. நாளையிலேருந்து கவனமாக செஞ்சு கொடுக்கேன். நாளையிலேருந்து நீ கவனமாக செய்வேன். இன்னைக்கு இந்த சோத்தை எவன் திம்பா? நாய் தின்னா கூட செத்துரும். மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. ஆசையா மீன் திங்கலான்னு 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் ஒரு வாய் கூட திங்க முடியாம ஆயிட்டு. அண்ணாச்சி, நான் எப்படி சமையல் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஏதோ தப்பு நடந்திருக்கு அண்ணாச்சி இன்னைக்கு. அது எப்படிம்மா? அடுப்பங்கரைக்குள்ள நீ மட்டும்தான் இருக்க, பிறகு எப்படி தப்பு நடக்கும்? கவனக்குறைவா வேலை செஞ்சிருக்க. மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். எந்த தப்பு நடக்காம பார்த்துக்கிடுதே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னையும் மன்னிச்சிருங்க. இந்த ஒரு தடவை தாம்மா மன்னிப்பு. இதுக்கு மேல இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரி அண்ணாச்சி, இனிமே கவனமா பார்த்துக்கிடுதே. வீட்டில் வேற யாரும் சாப்பிட்றல? இல்லை இல்லை, யாரும் சாப்பிடல. ராணியக்காவையும் நந்தினிமாவையும் சாப்பிட சொன்னேன். பிறகு சாப்பிட்டுக்கிட்டுதான் வயிறு சரியில்லைன்ட்டாங்க. நீங்கள் தான் சாப்பிட உட்காந்துருக்கீங்க. மன்னிச்சிருங்க தலைவரே. சரி சரி, வீட்டில் யாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துறாத. நான் கடையிலேருந்து ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிடுதேன். இந்த சோறை பூரம் குழி தோண்டி பிதைச்சிரு. ஆட்டும் தலைவரே. நந்தினிம்மா, சக்சஸ். ஆமா ஆண்டி, இதை மாதிரி இன்னும் 2 நாளைக்கு செஞ்சா போதும். இந்த பொம்பளை தன்னால ஓடிடுவா. பாவக்கா வேப்பங்கொட்டேன்னு என் புருஷனுக்கு நான் எவ்வளோ அழகா சத்தான சாப்பாடாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இவ வந்து ஒரே நல்ல அடுப்பங்கரைக்குள்ளே பூந்துக்கிடுவா. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனோ?